பரவாயில்லைங்க மக்கள்ஸ், 50 ரூபாயாக இருந்தாலும் ஒருத்தனே நான் சொல்லுவேன். சரியா? அக்கா கொடுக்குது வரீங்க மக்கள்ஸ். ஏய், எங்கே இருக்குது நம்ம கடை? இங்க இருக்குல்ல, இதான் இடம் எங்கே இருக்குது? இடம் மாட்டுப்பட்டி. மாட்டுப்பட்டி போகிற வழி. அழகாக வச்சுக்கிட்டு பிடிக்கிறேன் மக்கள்ஸ். நான் கூட இதை காமிக்க முடியாதுன்னு நினைச்சேன் மக்கள்ஸ். இங்கே பாருங்க எவ்வளோ தண்ணி, எவ்வளோ அழகாக போயிட்டு இருக்கு பாருங்களா. அப்படியே இங்கிருந்து பாருங்க, அப்படியே டேமுக்கு அங்கே அந்த பக்கம் ஆப்போசிட் காட்டுறேன் பாருங்க. வணக்கம் மக்களே, வெல்கம் டு K7 யூடியூப் சேனல். மக்கள்ஸ், மூணாரில் தான் இருக்கிறோம். இந்த விளாகில் இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, மூணாரில் இருக்கக்கூடிய மாட்டுப்பட்டி டேம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த டேமுக்கு போயிட்டு அங்கே அதுக்கு பக்கத்தில் நிறையா பிளேசஸ் எல்லாம் இருக்காமா. நம்ம சப்ஸ்கிரைபர் ஒருத்தர் கமெண்ட் பண்ணியிருந்தாரு. சொன்ன காரணத்தினால இப்போ நானே நம்ம கௌதம் கார் போட்டுருக்கேன், பெட்ரோல் அடிச்சுட்ருக்கோம். பெட்ரோலை போட்டு மக்கள்ஸ் வாங்க கிளம்பலாம். ஜம் கும்னு இங்கே பாருங்கப்பா, பயங்கரமாக இருக்குதுங்க. சிட்டி பார்க்கவே அழகாக இருக்குது, தெரிகிறதா? இங்கே செமையாக இருக்குது மக்கள். இங்கே சர்ச் ஒன்று அழகாக இருக்குது. அங்கே ஏசுநாதருடைய சிலை பாருங்கள், செமையாக இருக்குது. ஓகேவா? சரி வாங்க மக்கள், பே பண்ணிவிட்டு. இல்லைண்ணா வேணாண்ணா, ரூம் எது வேணுமான்னு கேட்குறாங்க. இல்லை ரூம் இல்லை, ஒரு பிரச்சனை இல்லை, விடுங்க. இருக்குண்ணா ரூம் இருக்கு. மேக்ஸிமம் இந்த மாதிரி ப்ரோக்கர்ஸ் நிறைய இருக்காங்க. ரூம் வேணுமா லெஃப்ட் இல்லைண்ணா இருக்குண்ணா. ஐயோ இங்கே பதில் சொல்ல முடியாது இருக்குது. சரி அவங்க வேலை அது. ஆக்சுவலாக இப்போ நம்ம பார்க்க போகிறது டவுன் வியூ பார்க்க போகிறோம். இதுதான் அந்த டவுன் வியூ மக்கள். தெரியுதுங்களா? அங்கே வரைக்கும் மக்கள் சிட்டி வந்துட்டு இருக்கு பாருங்க, மேகமெல்லாம் மிஸ்ட்டு. கொடைக்கானல் வரவே நல்லா இருக்கு. ரெடி அங்கே முன்னாடி பாருங்க, இன்னும் எவ்வளோ கொசம் இருக்குது. கேரளா மார்க் டெவலப்மெண்ட் கார்பரேஷன் என்ட்ரி சம்பளம் 25 ரூபா. விசிட்டிங் வந்து காலை 8 மணிலேருந்து சாயந்தரம் 6 மணி வரைக்கும். மாப்பிள போகலாமா? மக்கள், பசங்களுக்கும் ஃப்ளவர்ஸ் பிடிக்கும். பட் இருந்தாலும் என்ன, உங்கள் லேடிஸ் அளவுக்கு பிடிக்காது. உங்களுக்கு காட்டணுமே அப்படிங்கிறதுக்காகத்தான் இதெல்லாம் காமிச்சிட்ருக்கேன். சரியா? அப்படியே மேலே நடந்து வந்தோம் அப்படின்னா இந்த ஜோடிகள் நம்மளுக்கு குறுக்காலே வந்துட்டு இருக்கிறாங்க. சார் நான் தான் அவங்க குறுக்கால் வந்துட்டு நினைக்கிறேன். ஐயோ அந்த அக்கா போக மாட்டேங்குதே. மேடம் ப்ளீஸ் மேடம், ஐ வாண்ட் வே. தேங்க்யூ ஸோ மச். இங்கே பாருங்க மக்கள், தெரியுதா? வாவ் 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 வாவ். கீழே பாருங்கள் மக்கள், ஹாட்டின் போட்டெல்லாம் வச்சுருக்காங்க. அருமை. இந்த இது பண்ணுவாங்கள்ல, இதெல்லாம் வெட்டுவாங்கள்ல, இதுக்குன்னே தனியாக இருக்காங்க பாருங்க, கட் பண்ணுறது. இதெல்லாம் ஃபுல் அண்ட் ஃபுல் ஒர்க்லேயே இருப்பாங்க எல்லாட்டு இருக்குது மக்கள். ஐயோடா செமையாக இருக்குதுங்க. சூப்பர் 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 சூப்பர். இந்த பாருங்க மக்கள், மேலே அங்கங்கே பூச்செடி தான் பூச்செடி தான். வாவ், இது என்ன சவுக்கு மரங்க வாங்குது. இப்படி பண்ணிருக்கேன், வித்தியாசமாக போட்டு பண்ணி இங்கே ஒரு இப்படி இருக்குது. இங்கெல்லாம் பாருங்க மக்கள், அப்படியே இங்கே பாருங்களேன். எப்பா இப்படியா அங்கே பண்ணுங்க. இது ஒரு வித்தியாசமான சவுக்கு மரத்துல வந்து வித்தியாசமான சவுக்கு மரம் மாட்டிருக்குது. செமையாக இருக்குதுல்ல. பரவாயில்ல, 50 ரூபா நாள் ஒர்த்து மக்கள்ஸ். பரவாயில்லைங்க மக்கள்ஸ், 50 ரூபாயாக இருந்தாலும் ஒருத்தனே நான் சொல்லுவேன். சரியா? இங்கே பாருங்க. ஐயோ எத்தனை ஃப்ளவர்ஸ். இதெல்லாம் எப்படிங்க மீது எத்தனைக்கு தண்ணி ஊற்றி தான் ஆகும்னு நினைக்கிறேன். ஆனால் பெருசாக வந்து இங்கே தண்ணி வந்து இதாகாது, வேஸ்ட் ஆகாதுன்னு வைங்களேன். அடங்கப்பா, வேறு மாதிரி பண்ணியிருக்காங்க மக்கள். சரி ஓகே போகலாங்க, போயிட்டு மாட்டு போயிட்டான் போகலாம்.
என்னென்னமோ இருக்குதுங்க. அப்பப்பா பிளான்ஸ் லவருக்கெல்லாம் வந்து இந்த இடம் ரொம்ப பிடிக்கும்னு நினைக்கிறேன். இங்கே பாருங்களேன், அது இதெல்லாம் பாருங்க. ஐயோ எப்படி இருக்குது பாருங்களேன், செம்ம குட்டி குட்டி. அங்கே பாருங்க மொட்டு மொட்டோலாம், அங்கே பாருங்க மக்கள்ஸ், மொட்டு மொட்டோலாம் இருக்குதுங்க. இங்கே பாருங்க, இங்கே அங்கேயும் எவ்வளவோ கலெக்ட் பண்ணி வச்சுருக்காங்கப்பா. இங்கே இது ஒரு மாதிரி, இதெல்லாம் பாருங்க அப்படியே பூ மாதிரி எவ்வளோ அழகாக பூத்து வந்துருக்குது பாருங்களேன். எட்டுன்னு பார்த்தா தெரியாது, பக்கத்தில் வந்தால் தான் தெரியுது. சப்பாத்தி கல்லியில் மட்டுமே பாருங்கள் மக்கள்ஸ் எத்தனை வெரைட்டின்னு. அங்கே பாருங்களேன், இங்கே இது பாருங்க டிஃப்ரெண்ட்டாக இருக்குதுங்க. ஐயோ இதை பார்க்குறக்கே நம்மளுக்கு 4 கன்று வேணும் மாட்டிருக்குதே, வீடியோ எடுத்து முடிக்க முடியல. இங்கே பாருங்க அப்படியே மேலே பாருங்க மக்கள்ஸ், தெரியுதா? அப்பா அங்கெல்லாம் பாருங்க, அதெல்லாம் பாருங்க எப்படி இருக்குது, நீல நீளமாக சுரக்கா மாதிரி. ஐயோ குழந்தைங்கெல்லாம் கூட்டு வந்தீங்கன்னா சரியாக என்ஜாய் பண்ணுவாங்க. பாட்னி ஸ்டூடெண்ட்ஸுக்கெல்லாம் அதெல்லாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு காரணம்னு சொல்லேன். சூப்பராக இருக்குது. ஓகே மக்களே, இங்கே வாருங்கள், போகிற வழியில் எல்லாரும் ஃபோட்டோ எடுத்துகிட்டு இருக்கிறாங்க, தெரிகிறதா? குதிரை சபையில் இருக்க மாட்டிருக்குது. குதிரைக்கு பாருங்கள் ரெயின் கோட், அதனாலே கூட அதில் பஞ்சு, அதனால் சூப்பர். இங்கே பாருங்க எத்தனை காடு வருங்க. ஃபார்ம் விசிட் மாப்பிள்ள உள்ளே போகலாம் பட்டிருக்குடா, ஃபார்முக்குள்ளே ஃபார்ம் விசிட் ஓட்டிருக்கேன். அப்போ இங்கே போக மாப்பிள்ள, இந்த மலையில் எங்கே போய் ஃபார்ம் விசிட் அடிக்கிறது? அப்புறம் அவ்வளோ அட்டை பூச்சி நம்மளை அட்டை அசால்ட் பண்ணிடுவோம், ருசியாக உறிஞ்சிக்கிட்டு இருப்பாங்க. ஆமாம். இங்கே பாருங்க மக்கள்ஸ், போகிற வழி எங்கும் டீ தோட்டம், காரோட்டுவது எங்கள் சுபாஷ், தலையூர் சுபாஷ், உட்காந்து வருவது கேசவன், படுத்து வருவது கௌதம், எங்கள் ப்ரொஃபஸரையா கௌதம். என்னங்க பண்றது, இப்படியாவது உங்ககிட்ட பேசினாலும் சந்தோஷம் வர வச்சுக்கிறேங்க. ஏன்னா எனக்கு தலை வலிக்குது, எனக்குமே காய்ச்சல் மக்கள்ஸ். மூடையில் இன்னைக்கு மேமச்சான் ரொம்ப ஒரு மாதிரி இறுக்கமா இருக்கு, கண் எரியுது, காய்ச்சல் எரியுது, தலை கிருன்னு இருக்குது. அப்படி எப்படி இருந்தாலும் உங்களுக்கு நான் காட்ட வேண்டியது காமிச்சிட்டே தான் இருக்கிறேன். பாருங்க தெரியுதோ, இதுதான் டீ தோட்டம், டீ எஸ்டேட். ஓகே அடுத்தது எலிஃபென்ட் பார்க்னு ஓட்டிருக்காங்க. பரவாயில்ல, மாட்டுப்பட்டி டேம் போகிற வழியில் நிறைய இருக்கு மாட்டேன். விடும் மாப்பிள்ள பார்ப்போம், அது ரெண்டு மக்களுக்கு காமிச்சிட்டு வந்துடுவான். இங்கே முழுக்க போகிறது எல்லாமே மக்கள் உங்களுக்கு காமிக்கணும், வீடியோ எடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான். எதுக்குடா இப்படி நீ சம்பாதிக்காக சேனல் வீடியோ எடுக்கிற அப்படின்னா ஒரு விதத்தில் உண்மைதான், பல விதத்தில் உங்களுக்காக. ஆமாம் மாப்பிள்ள இங்கே வண்டி நிறுத்திடலாம். மாப்பிள்ள இவங்க எப்படிலாம் நம்ம மாட்டிக்கிட்டு பார்த்தியா மாப்பிள்ள, சப்ஸ்கிரைபர்கிட்ட என்ன பேசினாலும் இவங்க கண்டுபிடிச்சிருவாங்க. ஆமாம் சரி ரெஸ்ட் எடு, சரி ரைட். எது ஒன்று சொல்லிடுவான் மக்கள். அவன் மாத்திரை தின்னுட்டு படுத்திருக்கான் மக்கள். அவனை போய் மறுபடியும் வந்து அங்கே வாங்க வரலாம்னா இப்போ எலிஃபெண்ட்டுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா என்ன மாப்பிள்ள யானையில் சவாரி பண்ணுவோமா இல்லை பார்த்துட்டு போயிட்டு வரலாமா? பார்த்துட்டு வரலாமா? யானை இருக்கானு தெரியல. மொத்தம் யானை இருக்கானே தெரியல, இருந்தால் பார்த்துட்டு வருவோம். ஓகே இங்கே பாருங்க மாப்பிள்ள, இங்கே வர்றேன். இதெல்லாம் என்னன்னு தெரியுதா? யானைக்கு தான். யானை கொண்டாந்து குறுத்து வெட்டி போடுறாங்கல்ல மக்கள், அதாவது அது இருக்கும் போல. இவர் மாப்பிள்ள அந்த இது போதை சொன்னாங்கல்ல, இது அந்த மரம் என்ன கேட்டிங்க அப்படின்னா பனை மரம் தான். அந்த பனை மரத்துக்கு வேறு பேர் இருக்குது. அது வந்து பார்த்தீங்க அப்படின்னா அதில் போதை வருமாமா மக்கள். யானை ரொம்ப பிடிக்குமாமா அது, தெரியுதா? பாருங்க யானை சாணம்லாம் கிடக்குது பாருங்க. மாப்பிள்ள வாங்க மாப்பிள்ள போய் யானை பார்ப்போம். தெரிலண்ணா கரெக்டாக வரோம், சூப்பராக கூட்டிகிட்டு போயிட்டு இருக்குது பாருங்க ஆளை. செமங்க, எம்மோ பெருசு இருக்குது. இங்கே பாருங்க மக்கள், எம்மோ பெரிய யானைங்க. ஐயோ கோவிலில் பார்த்துருக்கோம், பட் இருந்தாலும் இது கொஞ்சம் எக்ஸைட்மெண்ட்டாக இருக்குது. தம்பி பாருங்க என்ன எப்படி பார்க்குறானே, மேலே கொஞ்சம் எப்படி போயிட்டு இருக்காங்க வரல. லைனா வரிசை கட்டி நிற்கிது பாருங்க. அண்ணாச்சி பழம் இருக்குது, இல்லை கொடுப்பாங்களாட்டிருக்கு. அது அப்பப்போ கொடுக்குறதா யானைக்கு? ஏய் போடு, தகிட எப்படியெல்லாம் பழக்கப்படுத்திருக்காங்க பாருங்களேன். தச்சோட்டு உருவத்தை அக்கா கொடுக்குது பாருங்க மக்கள். ஏய் நம்மளால் கலக்கிறாரு பாருங்க கொடுத்துட்டே இருக்கிறாங்க பாருங்க. போடு தகிட மாப்பிள்ள வணக்கம். உனக்கு எதிர்பார்த்துக்கிட்டு பாத்தியா?
ஆமா ஆமா அவனை சும்மா தான் வந்து பார்க்க சொல்கிறான் அவனை. சாப்பிட்றான்டா குஷியில் இருக்கிறான்டா. அவ்வளோதான் மாப்பிள்ள கொடுத்தோடனே சொல்படி கேட்டு போவான்னாட்டு இருக்குது. ஒரு யானை பார்க்கணும் பாரு ஜாமுன்னு. அந்த குச்சிக்கு பயப்படுது ஏமாப்பிள்ள. ஐயோ யானை மேலே போகிறாங்க போடுறாடி. அப்படிங்க ஒக்க மக்கா மாப்பிள்ள எத்தத்தண்டி உருவம் போடுறா. கீழே படுறா. மேட்டு மாதிரி பஞ்சு கிஞ்சில் வச்சு யானை முடி குத்தாம ஒரு லைனை வந்து பாப்பல அங்கே ஒரு லைனை வந்துட்டு இருக்குது பாடுறா. மக்கள் சொல்ல பாருங்க ஒன்று வந்து சின்ன யானை மாப்பிள்ள. இது சின்ன யானை அது சின்ன இதெல்லாம் காட்டுக்குள்ள ஒரு பயணம் பண்ணிட்டு இதெல்லாம் பெண் யானை மாப்பிள்ள. அங்கே ஒன்று ஆண் யானை வருது வரு. அதாவது ஆண் யானை மக்கள் இருக்கு. சூப்பருங்க. அதான் வருங்க அந்த மறுக்கா அது கொடுத்துட்டே இருக்கிறாங்க. மாப்பிள்ள என்ன 300 போயிருமா? நீ வரலையா? அச்சம்மா பயமா? லேடிஸ்லாம் போகிறாங்க வாடா. என்னடா குழந்தைங்க பெண்கள்லாம் போகிறாங்க. ஆம்பளைக்கு என்ன மாப்பிள்ள? ஆம்பளை சிங்கம்டா வாடா. வாருங்களேன். ஐயோ ஏய் ஜம் நாங்கள் வாருங்க மக்கள். அக்கா எப்படி கொடுத்துட்டு இருக்குது பாருங்க. ஓடு இங்கே பாருங்க ஒரு வண்டியே வச்சுருக்காங்க அண்ணாச்சி பழத்தை. வா ஃப்ரெஷ் கேரட்டுங்க. கேரட்டுங்க பாருங்க சும்மா பார்க்குறக்கே ஜம்முன்னு இருக்குது. ஒரு கேரட் வாங்குமா ஒரு கத்தாதான் கொடுப்பாங்கன்னு நினைக்கிறேன். இங்கே பாருங்களேன் கேரட் அப்படி ஜம்முன்னு இருக்குதுங்களா. கேரட் எவ்வளோங்கம்மா? 30 ரூபாயா ஒரு கேரட்டா? ஒரு கட்டு 30 ரூபா தானா? பாரப்பா சரிங்க வாரங்க வாங்க மக்கள். அப்பா பரவாயில்லைங்களே இந்த ஃப்ரெஷ் கேரட் ஒரு கட்டு 30 ரூபாய்க்கு கொடுக்குறது சரி. நான் கூட ரேட் அதிகம் சொல்லுவாங்கன்னு நினைச்சேன். இங்கே விளையாடுறது கரெக்டாக தான் மக்கள். ஓகே சூப்பர். இந்த மாதிரி எப்படி இருக்குது பாருங்க மாப்பிள்ள. இங்கே வரு கேரட்டு சூப்பரு. எப்படி மாப்பிள்ள கேக் சாப்பிடலாமா? எடுங்கய்யா இது என்ன கேக்குது? ப்ளம் கேக் பாருடா. பாதி கொஞ்சம் எனக்கு கொஞ்சம் கொடுங்க மாப்பிள்ள. டேஸ்ட் பண்ணுங்க. ஒன்று போதும் சாப்பிட்டு வாங்கிக்கலாம். மாப்பிள்ள உள்ள கேரட்ல இருக்கிற மாதிரி இருக்கு மாப்பிள்ள. கேரட்ல இருக்கா? கேரட் எல்லாமே போட்டுருக்கு. நல்லா இருக்குடா. சூப்பரா நீங்களே செய்யறாங்க. ஆமா இதா பாருங்க இஞ்சி டேஸ்ட் இருக்குடா. வாங்கி ஒரு பஞ்சு மாதிரி பாருங்க. ஆட்டி ஏலக்காய் போட்டாச்சு. இஞ்சி ஏலக்காய் மக்கள் பாருங்க. அடுத்து வந்து கிராம்பு இதையா ஒன்று போதுமா இன்னொன்று வேணும்? அடுத்து இந்த பட்டை கிராம்பு அடுத்து இந்த பட்டை அப்புறம் போட்டாச்சு. சூப்பரா இருக்கா? இனி வந்து இஞ்சி ஏலக்காய் பட்டை கிராம்பு இது அதாவது மசாலா டீ போட்டாச்சா? அடுத்து தேயிலை போடணும். தேயிலை போடுறீங்களா? காமிக்கிறேன். ஓ பால் வந்து கொதிக்க வைக்கணும். கொதிக்க வைக்கிறோம். பால் கொதிக்க வச்சுட்டு நம்ம ஊர் மதுரைங்களா? மதுரை. சீனி போடுறீங்க. நாட்டு சக்கரை இருக்கா? ஓகே குடிக்க மாட்டாங்களா? அடுத்து வந்து ரோதமான தேயிலை போடுறேன். தேயிலை இங்கே காட்டுங்க. சொன்னா இது ஸ்பெஷல் தேயிலை. ஸ்பெஷல் தேயிலையா? இன்னும் குண்டா இருக்குது. ஆமா ஸ்பெஷல் தேயிலை அந்த இருக்கு பாரு. ஓ 500 ரூபாயா கிலோ? ஸ்பெஷல் தேயிலை கேட்டிங்களா? மசாலா டீக்கு ரைட்டுங்க. கிலோ 500 ரூபாயா? அப்ப இது வந்து இடிக்கணும். இடிக்கிறேன். இடிங்க போடுங்க ஜாமுன்னு. அடாடாடாடா மசாலா டீ மக்கள் நம்ம உடம்புக்கு நல்லதுங்க. ஆமா மசாலா டீ சூப்பர். மசாலா டீ போய் சாப்பிடுங்க அப்படி சொல்லணும். எங்க இருக்குது நம்ம கடை? இந்த இருக்குல்ல இதான் இடம் எங்க இருக்குது? இடம் மாட்டுப்பட்டி போற வழி. அதாவது ஃபேக்டரிக்கு முன்னாடி இருக்கு மட்டும்போடு. ஃபேக்டரிக்கு முன்னாடி போடுங்க போட்டேன். சூப்பர் டீம் சொல்லி போட்டு விடுறேன். மாப்பிள்ள தக்லைஃப் கொடுக்குது ராயா. எங்க இருக்கு நம்ம கடை? இதான் இருக்குல்ல. வேற லெவலு. அது ப்ளம் கேக் மாதிரி வேற லெவல் மக்கள். பூராவே போட்டு தான் பூரா அதான் ஒரு 30 பேர் வந்து க்ரீம் பண்ணுங்களா? க்ரீம் வேணாம் அது வேணாங்க. என்னன்னு கேட்டா டோஸ்ட் பண்ணா இல்ல எனக்கு அந்த ப்ளம் கேக் நல்லா இருக்கு. பூரா பேருமே வந்திருக்கோம். கேரட் அந்த ப்ளம் கேக் தான் வேணும். ப்ளம் கேக் தான் வேணும். இருக்குங்க. டீ கொடுங்க அப்படியே சாப்பிட்டுட்டே சாப்பிட்றேன். ஒரு 2 நிமிஷம் 3 நிமிஷம் வேக வைக்கணும். சரி வெந்து மக்கள் ஐயா கொடுக்கட்டும். அதுக்குள்ள ப்ளம் கேக் சாப்பிடலாம். நம்ம பேருங்க என்னங்க ஐயா? பேரு என் பேரு சௌந்தரராஜன். சௌந்தரராஜன் ஐயா.
சூப்பர். அம்மா பேரு சாரதா. சாரதா அம்மா. ஓகே மாப்பிள்ள ப்ளம் கேக் எங்க? மாப்பிள அங்கே இருக்குது. இந்த இருக்கியா? கேரட்லாம் போட்டிருக்குது மக்கள் ப்ளம் கேக்கில். கேரட் வாங்கலாம்னு சொல்லி வாங்கினா மாப்பிள அதை ஊத்து. ஊற்றுங்க கணக்கா. அருமைங்க 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 அருமைங்க. அடாடாடாடாடா குளிருக்கு எதமா என்ன மனக்கு தெரியுங்களா மக்களே? சூப்பருங்க ஐயா, சூப்பர் சூப்பர். சவுந்தரராஜன் ஐயா டீ கடை, மாட்டுப்பட்டி டேமிற்கு பக்கத்தில். அடுத்தது கண்ணாடி குவளை எடுத்து என்னங்க? குட்டியார் டிவிஷன். குட்டியார் டிவிஷனில் பாருங்கள் நல்லா சுட 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 மசாலா டீ, ப்ளம் கேக் வித்து டீய சாப்பிடுவோம். அழகை ரசிச்சு குடிக்கிறேன் மாப்பிள்ள, அழகை ரசிச்சு குடிக்கிறேன். தரமா இருக்குது. எனக்குலாம் தலைவலி, இதை குடிச்சா தலைவலி ஓடி போயிடும். இந்த தடுமம் இருமல் எதுவுமே வராது. இருமல் எதுவுமே வராது. சூப்பரா இருக்குதுங்க மக்கள். ஒர்த்து. உண்மையாவே வீட்டில் நானே மேல் ட்ரை பண்ணலான்னு இருக்கேன். மசாலா டீ அருமையாக இருக்குதுங்க. அந்த தொண்டை கரகரப்பு தலைவலி எல்லாம் ஓடி போயிரு மாதிரி இருக்குது. என்ன கஷ்டத்தை போட்டு புலம்பிட்டு வந்தேன், பரவாயில்ல. அடிக்ட் ஆகிட்ட மக்கள் இந்த மசாலா டீக்கு. மாப்பிள்ள டே வேற லெவல்ரா. எவ்வளோதுமே இங்கே வாங்க வருங்க சார். இந்நேரம் தலைவலியில் ஓடி இருக்கணுமே. இப்போ மாப்பிள்ள சிரிப்பை பாருங்க எப்படி இருக்குது. இப்போ ரிலீஃபாக இருக்கா? பரவாயில்ல மாப்பிள்ள. ஏன்னா அந்த மாதிரி மாத்திரையும் போட்டான். இதுக்கு இந்த அப்படியே சரியான வலி மாப்பிள்ள. ஒரு சைடா சரியான வலி. இப்படி எப்பயுமே இருக்காது. எனக்கு டீ குடிச்சுன்னு ஒரு எனர்ஜெட்டிக்கா இருக்குடா. எப்பயுமே இப்படி இருக்காது எனக்கு. பரவாயில்ல, விட மழை நின்னதுக்கு அப்புறம் குடிச்சோம், அது இதோட சந்தோஷம் எனக்கு. மக்களே வந்திருக்கேங்க ஆல்ரெடி. ஆமாடா வந்திருக்கேன்டா மாப்பிள. ஓகே 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 மக்கள் போட்டோ எடுத்தோம்ல. கோ வாருங்க, வந்தாச்சுங்க மாட்டுப்பட்டி டேம். மாப்பிள லெஃப்ட் வேண்டாம், லெஃப்ட் வேண்டாம், லெஃப்ட் வேண்டாம். இருங்க இருங்க. ஓகே மேலே ஏத்திக்க, மேலே ஏத்திக்க. போலாம் 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 போலாம். நல்ல ஞாபகம் இருக்குடா. சோளக்கருது இது மாங்காயெல்லாம் சாப்பிட்டோம்டா. ஆமா, நம்ம கேரட் சாப்பிடல. அப்புறம் மாட்டுப்பட்டி டேம்ல சாப்பிடுறோம். இந்த கடை இருக்கும்ல, சாக்லேட் வாங்கிட்டு போனோம்ல கடைசியா. ஸ்டேட்மெண்ட் ஆயிட்டா, குஷி ஆயிட்டா மக்கள். நம்மளை கண்டுக்க மாட்டானுங்க மக்கள். வாருங்க, தெரியுதா? மாட்டுப்பட்டி டேம் ரீச் ஆயாச்சு. மாப்பிள்ள ரைட் விடுங்க மாப்பிள்ள. ரைட் ரைட்ல போ, ரைட்ல போ. லெஃப்ட்ல நோ பார்க்கிங் ஓட்டுருக்காங்கடா. லெஃப்ட்ல எங்கடா பார்க்கிங்? லெஃப்ட்ல வேணா. ஓகே ஓகே போ மாப்பிள்ள. 2 வீலர் 3 வீலர் 4 வீலருக்கு 20 ரூபாயா? நடுவுல பார்க்கிங் இருக்கும். ஓகே ஓகே ஓகே. ஆமாண்டே பார்க்கிங். ஓகே சூப்பர் மக்கள். ஃபைனலாக மாட்டுப்பட்டி எங்கே போயிட்டு இருக்கிறோம்? மாட்டுப்பட்டி டேம் பார்க்க. டேம் வியூ வா. ஓகே ஓகே. இங்கே இருக்க டீ கடை அதுக்குதுன்னு பாருங்க மக்கள். இதெல்லாம் ஒயின் சரிங்களா? ஒயின் என்னென்னமோ இருக்குது மக்கள். இங்கே பாருங்களா, அப்படி இங்கே பாருங்களேன். ஃபுல்லாக இங்கே கடைக்குடி போக்கில் எல்லாம் வச்சுருக்காங்க மக்கள். கீழே பாருங்களா, இது டீ தூளில் இருக்குமில்ல, அதெல்லாம் வச்சுருக்குறாங்க. போலாமா மாப்பிள்ள? இங்கே பாரு, அதான் அந்த இடத்துல வர்ற தண்ணியை சேமிச்சு இந்த சைடு கீழே அனுப்புது. அதுதாங்க மாட்டுப்பட்டி டேமு. அதுல இருந்தா தண்ணி போகுது. எங்க போகுதுன்னு தான் தெரியல. எப்படி போகுது பாடுறா, எவ்வளவு தண்ணி பாடுறா. எடுத்துங்களா, புகையாட்ட போகுது பாருங்க. என்ன மாப்பிள? வேணா மாப்பிள, காட்ட வேணாம், போதுவாங்க. அவளை ரிஸ்க் வேணாங்க. இவன் வார்த்தை மலை பொழியாக, மறுவார்த்தை சரவெடியாக, இரண்டும் வாங்க மக்கள், அப்படியே உங்களை கூப்பிட்டு போகிறேன் பாருங்க. சரிதா? வாவ், மேலே இந்த பக்கம் கம்பி போட்டு வச்சுட்டாங்க மக்கள். ஆனால் டேமு சின்ன டேமாக இருந்தாலும் பார்க்கறதுக்கு அழகாக இருக்குதுங்க. சரிதா? இப்படி ஜம் ஜம்னு மட்டாசாக இருக்குது மக்கள்ஸ்.
கௌதம் என்னமோ சொன்னா கௌதம் வாட் யூ சேயிங்? இந்த கேரளாவில் வந்து அதிகமாக கரண்ட் எடுக்கிற டேமேஜ் தான் மாப்பிள்ள. ஆ அதனால இந்த ஓரத்தில் மட்டும் தண்ணி விட்டு அதனால தான் ஓரத்தில் மட்டும் தண்ணி வருதா? விட்டு கரண்ட் எடுக்கிறாங்க. ஓ சரி சரி ஓகே ஓகே மாப்பிள்ள கை கொடு. உயிர் கொடுப்பான் தோழன் கை கொடுப்பான் கௌதம். ஆடே கப்பா இதை தாண்டா எதிர்பார்த்தேன்டா. அதனாலதான் செமையா இருக்குடா டே மாப்பிள்ள. அதனாலதான் இந்த சைடு வரலானே மக்கள்ஸ் நான் கூட இதை காமிக்க முடியாதுன்னு நினைச்சேன் மக்கள்ஸ். இங்க பாருங்க எவ்வளோ தண்ணி எவ்வளோ அழகா போயிட்டு இருக்கு பாருங்களா. அப்படியே இங்க இருந்து பாருங்க அப்படியே டேமுக்கு அங்க அந்த பக்கம் ஆப்போசிட் காட்டுறேன் பாருங்க சரிதா. வாவ் அமேசிங் அமேசிங். கரண்ட் எடுக்கிறதுக்காக மட்டுமே ஒன் சைடு போகுது. அதான் பாருங்க அங்கெல்லாம் பாருங்க கேட்டே இல்லை பாருங்க மக்கள். மிஷினு இந்த சவுப் சோப்பா ஓ அதான் டர்பைன் சுத்துறது. இதில் தான் கரண்ட் எடுக்கிறாங்க. அல்ல கரண்ட் எடுக்கிறாங்களா? அதான் அந்த இது டர்பைன் சுத்துறது. ஓ செமையா இருக்குதுங்க. இதுதான் மக்கள் மாட்டுப்பட்டி டேம். எவ்வளோ தண்ணி பாருங்க. மாப்பிள்ள சன்மூன் வேலி போட்டிங் சென்டர் இதுதான் மாப்பிள்ள லெஃப்ட்ல மாப்பிள்ள வந்தாச்சு. சுபாஷோட ஆசை வந்து அந்த ஸ்பீடு போட்ல போறதாமா. கூட்டத்தில் லைன் இருக்கிறாங்களா இருக்கு. இது அப்படியே எடுத்து கேட்டு வரேன். கேட்டு விட்டா மக்கள்ஸ் நான் விசாரித்து விட்டேன். ஆக்சுவலாக வந்து ஒரு போட்டுக்கு வந்து 1080 ரூபாங்க மக்கள்ஸ். 5 பேர் போகலாமாம்மா. ஆனால் அதுக்கு முதல்ல என்ட்ரி டிக்கெட்னு சொல்லிட்டு 40 ரூபா வந்து ஆன்லைனில் வந்து புக் பண்ணணுமாம்மா. அதை பண்ணிக்கலாம் தான். ஆனால் நிற்கிற ஃபியூவில் இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்க எல்லாம் போனதுக்கப்புறம் நம்ம முடியும். இப்போ எங்களுக்கு வேற ஒரு வீடியோ 4:30 வந்து ஷெட்யூல் இருக்குது. அந்த காலத்தில் இப்போ போயிட்டு நம்ம ரிட்டன் வந்து இதெல்லாம் எடுத்துட்டு எக்கோ பைனில் எடுத்துடலாம் சரிங்களா. கண்டிப்பாக பண்ணுறோம். போட்டிங் போகிறோம் சரியா மாப்பிள்ள. ஒரு ஆன்லைன் டிக்கெட் வந்து 40 ரூபாய்க்கு புக் பண்ணணுமா மாப்பிள்ள. அதை புக் பண்ணிட்டு தான் உள்ளே போகணும்மா. உள்ளே போயிட்டு என்ட்ரி டிக்கெட் 1080 ரூபாயாம்மா ஒரு போட்டுக்கு. 5 பேர் போகலாமாம்மா. ஆனால் இப்போ அது கியூ நிற்கி 3000 ஒரு 1/2 மணி நேரம் ஆயிரும். நம்ம அங்கே போயிட்டு நம்ம மறுபடியும் வந்துடலாமா? எக்கோ பாயிண்ட் பார்க்குறப்ப கண்டிப்பாக வர செய்யறோம். ஓகே ஒரு வருத்தம் இல்லையே. அதுக்கு போகணும்லடா. ஆமாம் அதுக்கு போகணும். டைம் 4:30 அங்கே வர சொல்லியிருக்காங்க மக்கள்ஸ். ஏன்னா அது நிறைய கேரளாவுடைய ட்ரெடிஷ்னலு கதக்களி ஆயில் மசாஜ் ஏமாச்சா காந்தாரா நிறைய இருக்குங்க. அதெல்லாம் ஷூட் பண்ணி அவன் அதெல்லாம் வந்து வாய்ப்பு கிடைக்காது. ஆமா ஓகே வாய்ப்பு கிடைக்கிறப்ப எவ்வளோக்கா ஒரே நிமிஷம் ஆமாடி எவ்வளோக்கா ரம்புட்டான் எவ்வளோக்கா? 200 ரூபாயா? இது 200 ரூபாயா? சரி ஓகே மக்கள் வாங்கிடலாங்க. மாம்பழம் வேணாக்கா பிடிங்க மாப்பிள்ள பிடிங்க மாப்பிள்ள. சுபாஷ் இந்த மாப்பிள்ள ஓகே மக்கள் சாப்பிடலாமா? நல்லாக்குல்ல? நல்லா இருக்கு மாப்பிள்ள. எனக்கு என்னமோ அது கொடைக்கானலோட டேஸ்ட் இருக்குன்னு தோணுது. அதுல இந்த மாதிரி நம்ம கொட்டையே பார்க்கலாம். ஹைபிரிட் இது மாதிரி எப்படி இருக்கு? கவுன் அது கொட்டை இருந்துச்சு. ஆனா அது வேற ஒரு இதுல தான் கொட்டை இல்ல. இந்த இக்னூன் இருந்ததுல பெருச்சம்பளம் மாதிரி. ஆக்சுவலா வந்து இதுல வாங்கின பழங்க ஆல்ரெடி 4 பழத்தை எடுத்துட்டு கிலோ பழம் இருக்குது. இதனுடைய விலை 200 ரூபாய். 200 ரூபாய் இருந்தாலும் இந்த பழம் வந்து ரொம்ப ஃபேமஸ் நினைக்கிறேன் மச்சான். எல்லாம் அந்த அக்கா வந்து ரொம்ப அங்கேயும் ஓடி பண்ணிட்டு இருந்தாங்க. அதனால சரி முடிவாங்க சொல்லி முடிவு பண்ணிட்டோம். சூப்பராக இருந்துச்சுங்க. ஒர்த்து கண்டிப்பாக நம்ம அங்கே ட்ரை பண்ணுங்க. அந்த ஏரியா போனால் தான் கிடைக்கும். ட்ரை பண்ணுங்க. அவ்வளோ ஒர்த்தான பழம் தான் அது. செம்ம டேஸ்ட். ரீசெண்டாக குற்றாலத்தில் ஒரு நியூஸ் கூட வந்துச்சு. ஃபாரினில் ஒரு லேடி வந்து இந்த ரம்புட்டான் பழம் சாப்பிட்றதுக்காகவே குற்றாலம் வந்தாங்களாமா. சூப்பர். வா மக்கள்ஸ் மேலும் மேலும் சாப்பிட்டுட்டே இருக்கிற மக்கள்ஸ் அவ்வளோ சூப்பராக இருக்குதுங்க இந்த ரம்புட்டானு. அவ்வளோமா கொட்டை இல்லையா? கொட்டை இல்லாம அப்படிங்க சின்ன கொட்டை தான். கொட்டை இல்லாமல் ஒரு சில கொட்டையில் ஒரு சில கொட்டை இருக்குது. ஆமாம் சூப்பர்.